என்னடா என்ன வர வேண்டும் பேசி பாருங்கடா டே யாரா எழுதுறது பேச பட்டா இப்ப நல்ல தேடி வந்திருக்கிறாய் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேளுப்பா கேளு பாதத்தை படி உனக்கு வேண்டியமான பொருள்களை நான் தரேன் பைத்தியக்காரா உன் பாதத்தை நானும் பட வேண்டுமா என்னடி வித்த காட்டுற உன் பாதத்தை ஒருபோதும் படைய முடியாது சத்தியம் தரக்கூடியவன் நானே உலகமெல்லாம் படையக்கூடியவன் என் கணவர் எங்க பாதத்தை நீ பண்ணிடா வாடா சில்லி எங்கடி சோறு சோறு சில்லியா அடி அது சில்லிங்கிற அது சில்லி அது சில்லி அமர் சுத்தி யாரு ரத்னாவரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய மாதாவிசூரன் ஆமா நான் வரவேற்றவன் ஏதோ வரவேற்று வந்துக்கிறேன் கொடுத்துருக்கிறேன் ஆனா நீ யார் இல்லது நானா ஒண்ணு நீ உயிரோட இல்ல நான் உயிரோட இன்னும் நொல்லப்பா ஓலப்பா வரத்தை கொடுத்து விட்டேன் அட அறிவு கட்ட புண்ட ஒரு தாயுடைய அங்கத்தில் பிறக்காதவன் கையினால் உங்களுக்கு அழியும் ஆமா இப்போ உங்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போய் சித்திரவதை பண்றதுக்கு வந்துக்கிறேன்டா உங்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய் என்னுடைய ரத்னாபுரி கோட்டையில வைத்து ஒவ்வொருத்தரா காத்தாலைக்கு இந்த என்ன சாப்பிடாது வேறக்காரனுக்கு காத்தாலைக்கு காவு கொடுக்க போறேன் அப்ப வெற அடிச்சு வைக்கலாமா வெற அடிச்சு வெட்டுறேன் உங்களை கட்டி எடுத்துட்டு போட்டா படங்கோ கப்பு ஐயோ 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 கை ஏய் ஓடி யாரா உங்க மாதிரி எங்க போயிட்டாரு கோட்டைக்கு போயிட்டானா நீ எதுக்கு பயப்படாத வெள்ளியே நம்மளுதா ஏய் வெள்ளிகிரி நம்மளோட வெள்ளிகிரி நம்மளுது நீங்களே கேஷன் அகில உலகம் என்னது அந்த தீவிரம் போட்டு உலகம் அமராதி ஆமா மூணு உலகம் பண்ண போடுது பண்ணி கொண்டாங்க
அதனால அனைத்து தேவர்களும் சிறை பிடிச்சாச்சு. ஆமா இனிமேல் காவலரு ஜாக்கிரதை, நான் வருகிறேன். ஐயா தேவி மன்னா ரத்னாவரி கோட்டையை ஆண்டு வரக்கூடிய வாதாபி அரசன் என்னிடத்திலே வரத்தை பெற்றார். ஆ, வரத்தை பெற்று நம்மளையும் சிறைபிடித்து வைத்திருக்கிறார். அடுத்து உதத்து நம்மளை சிறவைத்து விட்டா. இன்னும் யாரும் அபயம் என்று வருகிறார்கள். ஆனா பார்ப்போம். இப்ப நம்ம என்ன செய்வது என்று எதுவுமே புரியவில்லை. யாரும் அபயம் என்று வருகிறார். பார்ப்போம். ம். ஐயா, பயம், பயம், ஐயா. ஐயா, ஐயா சிவபெருமானே, அபயம் அபயம் என்று உன்னையே தேடி வந்தேன். உலகத்தை ஆண்டு வரக்கூடிய இந்திர பகவான் ஆகட்டும். இந்திராணி ம். என்னப்பா உங்களுக்கு ஆபத்து? ஐயா, ரத்னாபுரி கோட்டையை ஆண்டு வருகின்ற வாதாபி சுரனானவன் இந்திரலோகம் தேடி வந்தான். இந்திரலோகம் தேடி வந்து நாடு நகரம் நவநீத செங்கோல் அனைத்தையும் என்னிடம் இருந்து பிடித்துக் கொண்டான். அதாவது என் தேவி மட்டுமல்ல, 7 நாட்டிய மாதர்கள் அவன் சிறை வைத்து விட்டார். அதனால் என்னை தாங்கள் தான் காக்க வேண்டும். அபயம் அபயம் என்று தங்களையே நாடி வந்திருக்கிறேன். அந்த வாதாபி அரசன் என்னிடத்திலே ஆ, சாகாத மரம் மேகாத உடல் குறைவில்லாத செல்வம் ஆமா, இப்படி பெற்று ஒரு பெண்ணின் ரோனின் வழியாக பிறக்காத ஒரு கையில்தான் எங்களை அடைய அடித்து வேண்டும் வந்து அப்படி என்று நடத்தி கொடுத்திருக்கிறேன். ஆ, எங்களை சிறைப்பிடித்து விட்டாப்பா. அதனால எங்களையும் சிறைப்படுத்திட்டான். நாங்க என்ன செய்வது? என் மயக்கிற கிருஷ்ணர் சாமி, பகவான் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி. ஏன்னா நான் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் அழைத்து கேட்டா இதுக்கு என்ன விவரம் அவர்தான் சொல்லுவார். அவர் அன்மூர்த்தி கடவுளில் படைக்கும் கடவுள் பிரம்மா, படைக்கின்ற பிண்டைகளை காப்பது நீங்கள். அதாவது யானை முதல் எறும்புகள் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அழிக்கும் கடவுளாக காட்சியளிப்பவர் எம்பெருமான் அந்த மாயக்கண்ணன் பரந்தாமன். அதனால் அந்த துஷ்டனை சிஷ்ட பரிவாரம் செய்வதற்கு அந்த கண்ணனையே ஜெயிச்சிடலாம். ஆகட்டும். சகல தேவருக்கு ஆபத்து என்று காதலை கேட்டு சங்கநாதத்தோடு வந்து கொண்டிருப்பார் போல் தெரிகிறது. நாங்கள் ஒரு புறமா இருப்போம். மாயவர் வந்த பிறகு சந்திப்போம். அதாவது கேளுங்க